chief guest with her very few achievements among many. She became an IFS Indian Forest Service by clearing UPSC in 2019 with All India rank 18. She is much more interested on wildlife and nature. She has achieved a lot of work in the field of forestry and nature. She shows more interest on butterfly research too. Her achievements in Trichy Forest Division is a remarkable one. Now I would welcome our chief guest Srimati S. Kritika IFS ma'am to deliver some precious words on this occasion. So very good afternoon everyone. So very good afternoon. So I am delighted to see all these young and happy face. You know, it is quite rare to see happy faces after lunch. You know, otherwise we usually see very sleepy faces, but now here I see very delighted, happy and smiley faces in front of me. So yeah, before I begin, I would like to thank the management and the Department of Zoology in particular for organizing this program and considering Tiger Conservation Day as a very important one to organize this very big inter-college and inter-school level competition here. So thanks, and I really appreciate that effort. So yeah, to begin with, so I would like the session when I wanted to be more interactive because you're all in 11th standard, 11th, 12th and college, right? Yeah, right. So உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து நீங்க இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டதுனால நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணிருப்பீங்க. பெயிண்டிங் அண்ட் ஆரட்டோரிக்கல் காம்படிஷன் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ நிறைய பேசியிருப்பீங்க டைகர் பத்தி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் த சேம் திங். இதே திரும்பி நான் பேச விரும்பல. ஸோ இட்ஸ் பெட்டர் ஐ லிசன் ஃப்ரம் யூ ஆல். ஸோ ஒரு மைக் இருந்தால் கொடுக்கலாம் அவங்களுக்கு. So how many of you have seen tiger? எத்தனை பேர் டைகர் நேர்ல பார்த்திருக்கீங்க? நேர்ல, போட்டோல இல்ல, நேர்ல பார்த்திருக்கீங்க. எப்போ எங்க பார்த்திருக்கீங்க? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. வண்டலூர் ஜூல பார்த்தோம். மைக் ஆன் பண்ணிக்கங்க. மைக் சொல்லுங்க. வண்டலூர் ஜூல பார்த்தோம். ஓ, வண்டலூர் ஜூல பார்த்திருக்கீங்க. ஓகே, தப்பா கேட்டேன் நான் கேள்வி. நேர்ல இல்ல. எத்தனை பேர் வைல்டுல பார்த்திருக்கீங்க? காட்டுக்குள்ள நீங்க பார்த்திருக்கீங்க. ஓகே, 2 பேர் 3 பேர். ஓகே, 3 பேர் தான். இத்தனை பேர்ல வந்து வைல்டுல டைகர் பார்த்திருக்கீங்க இல்லையா? ஸோ வாட் இஸ் த ரீசன்? எதனால இப்படி? வை? எத்தனை பேர் வந்து சாங்சுரி டைகர் ரிசர்வ்க்கு போய் பார்க்காம வந்திருக்கீங்க டைகரை? நிறைய சஃபாரி போய் ஆனால் டைகர் பார்க்கவே இல்லை, சுற்றிட்டு பார்க்கவே இல்லை அப்படின்னு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? முதுமலை போயிருக்கீங்களா? சத்தியமங்கலம் போயிருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் டைகர் ரிசர்வ்ஸ் இன் தமிழ்நாடு, ரைட்? ஓகே. ஸோ த திங் இஸ் தட் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இத்தனை பேரில் 2 பேர் 3 பேர் தான் வந்து டைகரை நேரில் சைட்டே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இட் இஸ் ஸோ ரேர், அவ்வளோ ரேர். எத்தனை டைகர்ஸ் இப்போ ப்ரெசென்ட்லி இருக்குன்னா 4000 டைகர்ஸ் இருக்கு. பட் would you believe if I say 100 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்சம் டைகர் இருந்தது இந்தியாவில். 1 மில்லியன் டைகர் இந்தியாவில் இருந்தது ஜஸ்ட் 1900. 100 வருஷங்கிறது ரொம்ப பெரிய டைம் ஸ்பேன் கிடையாது. 100 வருஷங்கிறது ரொம்ப ஷார்ட் டைம் ஸ்பேன். அந்த 100 வருஷத்தில் நம்ம வந்து 1 மில்லியன் ஸ்பீஷீஸ், அதாவது 10 லட்சம் டைகர் வந்து நம்ம இழந்திருக்கோம். அது எந்த அளவு கம்மியாச்சுன்னா 10 லட்சம் வந்து 1900ல் இருந்தது. 1947 என்ன நடந்தது? இண்டிபெண்டன்ஸ் இல்லையா? அந்த இண்டிபெண்டன்ஸ் அப்போ இண்டிபெண்டன்ஸ் இந்தியா கிடைக்கும் போது நம்ம கிட்ட 40,000 டைகர்ஸ் தான் இருந்தது. 10 லட்சத்துலேருந்து வெறும் 40,000 டைகர்ஸ் தான் இருந்தது. என்ன ரீசன் அப்படின்னா rampant hunting, அவ்வளோ hunting because of the perceived threat. அதாவது டைகர் வந்து அவங்களுடைய ஆடு மாடுகளை கொண்டுரும், நம்மளை கொண்டுரும் அப்படிங்கிறதுனால ஹண்டிங் பண்ண ஆரம்பிச்சு அதே ஒரு கேம் ஹண்ட் மாதிரி. ஒரு பாயிண்ட்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து ஒரு டைகர் ஹெட்டுக்கு 10 rupees ரிவார்டு கொடுத்தாங்க. அந்த அளவு வந்து கேம் ஹண்ட், அதாவது டைகரை பொழுதுபோக்குக்காக கொல்ல ஆரம்பிச்சாங்க.
ஸோ அதனால் 1947 வெறும் 40,000 டைகர் தான் இருந்தது. அப்புறம் 1972 வெறும் 1000 டைகர் தான் இருந்தது. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமாவும் வெறும் 1000 டைகர் 1972 இருந்தது. அப்போ ஜஸ்ட் இமேஜின் எந்த அளவு நம்ம ஹண்ட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் நாட் த ஃபால்ட் ஆஃப் டைகர் டு கம் அவுட். அது நம்மளை கொல்லுது, நம்மளோட ஆடு மாடுகளை தூக்கிட்டு போகுதுங்கிற அந்த பர்செப்ஷனில் தான் நம்ம அந்த ஹண்டிங்கை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்ணுறோம். பட் அது இல்லை காரணம். ஓகே, த ரீசன் இஸ், எத்தனை பேர் ஃபுட் செயின் தெரியும்ல எல்லாருக்கும்? ஃபுட் செயின் சயின்ஸ் புக்கில் பார்த்துருப்போம். ஃபுட் செயினில் யூஸ்வலி என்ன, ஒரு டைகர் போடுவோம், அது பக்கத்தில் மான், அந்த மான் கிராஸ் சாப்பிடும். இதுதான் ரெகுலர் ஃபுட் செயின் நம்மளோட சயின்ஸ் புக்கில். இல்லை பிரமிட், இந்த ஃபுட் பிரமிட் பார்த்துருப்போம். டாப் லெவலில் கார்னிவோர்ஸ் இருக்கும். கார்னிவோர்ஸ் டைகர் ஆர் லயன், ரைட்? அதுக்கு கீழே என்ன இருக்கும்? ஹெர்பிவோர்ஸ் இல்லையா? ஹெர்பிவோர்ஸ் யூஸ்வலி நம்ம என்ன போடுவோம்? டீர், ஷீப், திஸ் அண்ட் தட். But have you ever thought that humans are also part of that food chain? அந்த ஃபுட் பிரமிட்ல ஹியூமன்ஸும் இருந்திருக்கணும். ஆனால் எந்த சயின்ஸ் புக்லையும் ஹியூமன்ஸ் அதில் போட மாட்டோம். We don't want to be part of that food chain. But originally we were part of that food chain. இல்லையா? ஸோ ஒன் பாயிண்டில், அதாவது லைக் வென் ஹியூமன்ஸ் எவால்வ்ட், ஹியூமன்ஸ் எப்போ வந்தாங்கன்னா இட்ஸ் அரவுண்ட் ஒரு 2 lakh இயர்ஸ்க்கு முன்னாடி ஹியூமன்ஸ் எவால்வ் ஆனாங்க. அந்த எவால்வ் ஆன டைமில் ஹியூமன்ஸ் வேர் பார்ட் ஆஃப் ஃபுட் செயின். தே வேர் ஹண்டிங் த அனிமல்ஸ் அண்ட் தே வேர் ஹண்டட் பை டைகர்ஸ். ஸோ ஒரு பாப்புலேஷன் ஒரு செக்கில் இருந்தது. somehow இந்த ஒரு பாஸ்ட் ஒரு 2000 இயர்ஸில் we went into all this agricultural revolution, cognitive revolution, industrial revolution ஆகி we became super species that we forgot that we are part of the food chain ecosystemல. நம்ம ஒரு பார்ட்டனே மறந்துட்டு நம்ம புக்கில் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, காட்டுக்குள்ளே புலி மானை சாப்பிடும், மான் கிராஸ் சாப்பிடும், இதுதான் நம்ம இதுக்கு வெளியே உட்காந்து இது பார்த்துட்டு இருக்கோம். பட் that's not the case. We are also part of that ஃபுட் செயின். பேசிக்லி நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். நம்ம டிஸ்டர்ப் பண்ணி நம்ம சிவிலைசேஷன் ஆகி நம்ம ஒரு கிராமம் அமைச்சு ராஜா அண்ட் நவ் வி ஹாவ் அ கண்ட்ரி, நம்மளுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி, நமக்குன்னு ஒரு வீடு, இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வி ஆர் வெரி சேஃப் அண்ட் வி ஹவ் ஓவர் பாப்புலேட்டட் தி எர்த். ஸோ பேசிக்லி இதோட ரிசல்ட் தான் ஓவர் பாப்புலேஷன், ரைட்? டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இதெல்லாம் வந்ததுனால வி ஆர் நவ் ஓவர் பாப்புலேட்டட். ஸோ ஓவர் பாப்புலேட்டட் ஆகி நம்ம போயிட்டு அந்த டைகர் அண்ட் அந்த ஹேபிட்டட்டை நம்ம எக்ஸ்பேண்ட் போயிட்டு ஆக்கியபை பண்ணி என்க்ரோச் பண்ணி அதுங்களுடைய ஹேபிட்டட்டை நம்ம என்க்ரோச் பண்ணிட்டோம் இப்போ. ஸோ சின்ஸ் வி ஹாவ் என்க்ரோச்ட் தேர் ஹேபிட்டட், தே டோன்ட் ஹாவ் எனி அதர் பிளேஸ். அண்ட் நம்ம இந்த சைடில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? டைகர் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம கொண்டுடலாம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் நம்ம இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ till 1970s that was the thought that was there. Okay, so otherwise tiger is a disturbance. நம்மளை கொன்றோம், நம்ம ஆடு மாடை கொன்றோம், ஸோ நம்ம அதை கொன்றலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருந்தது. பட் fortunately in 1970s various policy makers they realized, இந்தியாவில் மட்டும் இல்லை all over the world they realized that that is not the case. இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா we are heading towards a mass extinction. மாஸ் எக்ஸ்டிங்ஷன்னா ஒரே டைமில் மாசாக நிறைய ஸ்பீஷீஸை இழக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, பேரழிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடந்திருக்கு. It's just that humans are heading towards the 6th mass extinction. 5 mass extinction எப்போ நடந்ததுன்னா லாஸ்ட் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் எப்போ நடந்ததுன்னு எனி ஐடியா? இதுக்கு முன்னாடி பேரழிவு ஜுராசிக் பார்க், ரைட்? டைனோசர். ஸோ டைனோசர் 60 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி டைனோசர் அழிஞ்சது தான் ரீசெண்டான ஒரு பேரழிவு. அதுக்கு அப்புறமா வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் அ மாஸ் எக்ஸ்டிங்ஷன், ரைட்? எதனாலனா ஹியூமனுடைய அந்த செயல்னால we are heading towards mass extinction. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா then we'll be losing all our resources and it will spoil our future generation உடைய health and healthyயான ஒரு எக்கோசிஸ்டம் பாதிக்குங்கிறதுனால 1970s எல்லா கண்ட்ரியும் ஒன்றா சேர்ந்து அந்த டைகர் ரேஞ்ச் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்றா we have to do something about conserving, protecting tiger அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஏன் protecting tiger அப்படின்னா tiger is a umbrella species. It's a flagship species. It's a keystone species. By this what I mean is, when it is an umbrella species, when you conserve, when you protect the tiger, you protect the entire ecosystem. How do you protect the entire ecosystem? By protecting the tiger. Oratorical competitionல நடந்ததுன்னு சொன்னாங்களே, யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்க. How? Why is it called
umbrella species, keystone species. யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, என்ன எல்லாருக்கும் தெரியுமா? என்ன தலையாட்ட மாட்டேங்கிறீங்க கூப்பிட்டுருவோன்னு சொல்லிட்டு? ஓகே, umbrella species is just that. அதை ப்ரொடெக்ட் பண்ணால் மிச்சம் எல்லா ஸ்பீஷீஸ், அதை சார்ந்து இருக்கிற எல்லா ஸ்பீஷீஸுமே வந்து இட் வில் ஃப்ளரிஷ்னா என்னன்னா, இப்போ we take tiger out of the ecosystem, டைகர் இல்லை, ஒரு அபெக்ஸ் predator இல்லை அப்படின்னா மானோ இல்லை ஒரு வைல்டு போர் காட்டுப்பண்டியோ இல்லை அதர் கண்ட்ரீஸில் டக்கின் அந்த மாதிரி நிறையா அங்கிலேட் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அளவுக்கு அதிகமாக வைல்டு போர் பாப்புலேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுப்பண்டி பாப்புலேஷன் அளவுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அது உங்கள் பயிர்களை சேதப்படுத்தும். இந்த மாதிரி நிறைய டைரக்டான எஃபெக்டும் இருக்குது. அதோடு சேர்த்து இட் வில் காஸ் ஓவர் கிரேசிங், அந்த புட்களை நிறையா மேய ஆரம்பிக்கும், சாயில் எரோஷன் வரும், அதனால் வந்து தண்ணி ரன் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும், வாட்டர் ஸ்கேர்சிட்டி வரும். இந்த மாதிரி ஒரு புலின்ற அந்த ஒரு ஸ்பீஷீஸை நம்ம வந்து நம்மளுடைய ecosystemலேருந்து எடுத்துட்டோம்னா it will cause various effect. It will cause a butterfly effect. So it is basically it will cause a chaos. அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி the world countries came together to protect the tiger. So அதனோட விளைவாக தான் today we have 4,000 tigers in India, which is 80% of the total population of tigers in the world. So we all have to be very proud that 80% of tigers in the world is in India. Because from 1,000 we have almost made it 4 times வந்து just in a span of 40 years நம்ம கவர்மெண்டோட எஃபர்ட்னால we have quadrupled, 4 times increase பண்ணிருக்கோம் from 1,000 to 4,000. It is very proud that we say that today on Tiger Conservation Day, Tiger Day, right? So with this I would like to thank the management for giving me this opportunity to interact with young people. So I hope I would have made some difference in your thought process. Thank you very much. Have a great day. Dear participants, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுனாக்க நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் வந்திருக்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட உங்களுடைய சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேள்விகளாக கேட்டு மேடத்துக்கிட்ட இருந்து நீங்கள் பதில்களை பெறலாம். And concerning that habitat loss of tigers, I want to know one thing, ma'am. We are constantly hearing about the forest fire in newses daily. But in this most advanced technological world, நம்மளால் வந்து அந்த ஃபாரஸ்ட் ஃபயரை சீக்கிரமாக கட்டுப்படுத்த முடியாதா மேம்? ஏன்னா ஒரு டைம் நியூஸ் கேள்விப்பட்டோம்னா நிறையா ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் ஸ்டார்ட் ஆகுறப்பவே நம்ம டெக்னாலஜியை வச்சு அதை கட்டுப்படுத்த முடியாதா? கேக்குதா? ஃபைன். ஸோ ஃபாரஸ்ட் ஃபயர் கட்டுப்படுத்த முடியாத சீக்கிரமானு கேட்குறீங்க. பட் ஃபாரஸ்ட் ஃபயர் இஸ் நாட் ஆல்வேஸ் பேட், தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். தெர் இஸ் 2 types of forest fire. One is natural forest fire and the other one is man-made. So natural forest fire, the department itself starts some restricted forest fire. எதுக்குன்னா வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் ரொம்ப அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்காக தடுக்கிறதுக்காக ஒரு ஃபயர் லைன் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபயர் கிரியேட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஒன் தட் வி டூ, இட்ஸ் மேனேஜ்மெண்ட்காக பண்ணுற ஃபயர். அது இல்லாமல் நேச்சுரலி ஃபாரஸ்ட் ஹேஸ் டு கோ த்ரூ ஃபயர் இன்சிடென்ட்ஸ். எதுக்குன்னா I don't know if you have heard of climatic species and succession, primary succession, secondary succession and all that. So basically வந்து ஒரு கிளைமேட்டிக் ஸ்பீஷீஸை வந்து ஒரு எக்கோசிஸ்டம் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா நேச்சுரலாக ஃபாரஸ்ட் ஃபயர் அக்கர் ஆகி அதெல்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் எகெயின் ஒரு நியூவான ஒரு ஃபர்ன்ஸ் ஸ்டார்ட் ஆகி அதுலேருந்து வந்த சீட்லேருந்து ஒரு ஃபர்ன் முளைச்சி அதுக்கப்புறம் அடுத்த இது. ஸோ இட் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நியூ எக்கோசிஸ்டம் உண்டாகிறதுக்கான ஒரு வழி தான் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர். இட்ஸ் அ நேச்சுரல் திங். பட் எதை நம்ம கட்டுப்படுத்தணும்னா மேன்மேட் ஃபாரஸ்ட் ஃபயர். டுடே வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் we are due to our negligence sometimes we are starting forest fire and அது வந்து அதிகமாக வந்து லைக் அன்கண்ட்ரோலபிளாக ஆயிடுது. ஓகே, ஸோ இட் இஸ் ஆக்சுவலி இட்ஸ் நாட் மச் இன் இந்தியா டு சே. தே கால் இன் ஆஸ்திரேலியாலாம் புஷ் ஃபயர்னு சொல்லுவாங்க. இன் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஆகும். ஸோ தட் இஸ் இட்ஸ் நாட் அ மேஜர் ஃபினாமினன் இன் இந்தியா. பேசிக்லி இன் இந்தியா வி கண்ட்ரோல் இட் ஆல்சோ வெரி சூன். ஸோ இன் அதர் கண்ட்ரீஸில் தான் வந்து இட் ஏக்கர்ஸ் அண்ட் ஏக்கர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து எஸ்பெஷலி ரெயின் ஃபாரஸ்ட்லாம் வந்து
it will get affected. So we are actually looking for many technologies alla use panni we are solving it, I mean like controlling it to the extent possible, but we need more innovation in this field actually. That's what I feel. Enna vande people see the environmentally conscious technological improvement vande inno we have scope for that. So that can be taken up by youngsters like you. You have to get into all that and do all this innovation and try to give us solution. You know, it's all in your hands. Okay, yeah. Thank you, ma'am. Bhubalan, zoology teacher from Sengundar Higher Secondary School, Thurayur. For motivational question, ma'am. இங்கே இந்த அரங்கத்தில் கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன உத்தியாக ஒரு ஊக்கத்தை கொடுத்துட்டு போகணுன்னு ஒரு வினா. பேசிக்கலி நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் அப்படின்னு நினைக்கிறேன், அதுவும் சிவில் இன்ஜினியரிங் நினைக்கிறேன். அப்படி இருந்து நீங்கள் வந்து ஐஎஃப்எஸ் வந்து யூபிஎஸ்சில் அதுவும் ஆல் இண்டியா ரேங்கில் 18th ரேங்காக வந்திருக்கிறீங்க. ஸோ அந்த எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் இன்ஜினியரிங்காக இருந்து எழுதப்படும் பொழுது இது ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான உத்திகளை நீங்கள் கையாண்டீங்க, அதை எங்களுடைய மாணவர்களுக்கும் நீங்கள் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு விரும்புகிறோம். So it's not about engineering or other graduate. It's not going to make any difference when it comes to competitive examination. So competitive examination அதை clear பண்றதுக்கு ஒரு strategy இருக்கு. அந்த strategy நீங்க follow பண்ணா any graduate it's all the same. Okay, so that is one thing. And secondly, for young people who are just entering college and for school students, it is too distant. So it will take another 5-6 years for you people to land and இந்த எக்ஸாம் கொடுக்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு நிறைய வருடங்கள் இருந்தாலும் ஸோ அதுக்கான ஃபவுண்டேஷன் this is the right age that you put foundation. By foundation போய் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிங்கன்னு கண்டிப்பாக சொல்லலை. Only thing is that you should be constantly aware of what is happening around you. That I feel is missing. You know, in many children, what I feel is that they are so focused on their the social media and everything that they miss out what is really happening around them. You can definitely use social media and other internet for learning about the world, but many are not doing that. So that is one unfortunate thing. But what I would recommend is definitely keep your ears and eyes open and be curious. You know, try to be curious. So the person who asked that forest fire question, he was curious. He had come to know about that forest fire through some news layo paathirukanga adu eppadi nadakudhu adukku vera solution illaya. So that is the question that we want. And I will not say okay indha mari officer avanga that is the biggest and greatest thing abdiyella illa. In any field you can be it a professor or any field you can contribute a lot. Okay, but the only thing that makes the difference is how curious you are and எந்த அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஈவன் இஃப் யூ பிகம் எனி பர்சன், பிகம் அன் ஆஃபீஸர் ஆர் இன்ஜினியர் ஆர் வாட் எவர் யூ ஆர், எப்படி எவ்ரிடே விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க, எந்த அளவு நீங்கள் க்யூரியஸாக இருக்கீங்க, எந்த அளவு நீங்கள் அவேராக இருக்கீங்கிறது தான் தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் தட் யூ வில் பி மேக்கிங் கம்பேர்ட் டு தி மாஸ். ஓகே, தென் யூ வில் கெட் த ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் தட். ஆல்வேஸ் be curious and be open to learning and go through the newspapers and at least hear the news. So you should all be responsible at this age to at least know about who is the policy makers and நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல vote பண்ணுவீங்க, அவங்க vote பண்ணிருப்பாங்க கொஞ்சம் பேர். So you should all be knowing what is happening around you. எந்த politician எந்த decision எடுத்துட்டு இருக்காங்க, அது environment எப்படி பாதிக்குது. நம்ம infrastructureங்கிறது வெறும் roads and bridge அது மட்டும் கிடையாது. It's also about conservation. So இதெல்லாமே you have to think, you have to learn and think. So that is the only thing. Yeah. அடுத்ததாக நீங்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பரிசளிப்பு விழா, பரிசு பெற்றவர்கள் அனைவரையும் கல்லூரியின் சார்பிலும் துறையின் சார்பிலும் வாழ்த்தி மகிழ்கின்றேன். போட்டியில் பங்கு பெற்ற அனைவரையும் வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு அடுத்த முறை பரிசு காத்திருக்கின்றது. இந்த முறை பரிசு பெற்ற மாணவர்கள் அனைவரையும் பெயர் வாசிக்கின்றேன். போட்டியின் பெயரை சொல்லி பெயர் வாசிக்கின்றேன். அவர்கள் வரிசையாக வந்து சிறப்பு விருந்தினரிடம் உங்கள் பரிசுகளை பெற்று கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக கட்டுரை போட்டி. கட்டுரை போட்டியில் முதலிடம் பிடித்த மாணவி, முதலில் பள்ளிகளுக்கிடையே நடந்த அந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுடைய மாணவர்கள் பட்டியலை வாசிக்கின்றேன். அடுத்ததாக கல்லூரிகளுக்கிடையே நடந்த மாணவர்கள் போட்டி.
முதலில் மாணவர்கள் பள்ளிகளிலிருந்து வந்து கலந்து கொண்டு பரிசு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களை பெயர்களை வாசிக்கின்றேன். ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். அவர்களுக்கும் சிறப்பு செய்ய விரும்புகின்றோம். கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் பள்ளி மாணவர்களோடு வந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
ஸ்வரம் போல வந்தா நீ நாதஸ்வரம் போல வந்தா நாபி கமலம் நானா நீ ஏழு ஸ்வரம் போல வந்தா எட்ட ஸ்வரம் நானா எட்ட ஸ்வரம் நானா இந்த காலேஜ் வந்திருக்க தெரியலையே சேர்த்து விட்டானுங்க சேன்ட்டேன் இது இருளல்ல அது ஒளியல்ல இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம் இது இருளல்ல அது ஒளியல்ல இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம் தலை சாயாதே விழி மூடாதே சில மொட்டுக்கள் சட்டென்று பூவாகும் பெண்ணே இந்த யகசானம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ யாரா? DJX. நான் வீட்டுக்கு போனேன் மேடம். பொண்ணுங்களுக்கு லைஃப்ல ஜெயிச்சா நான் லவ் பண்றதை விட லவ் பண்ற பையன் லைஃப்ல ஜெயிக்க வைக்கிறது தான் பிடிக்கும். DJ Krishna. அங்க ஸ்டேஜ்ல பார்த்தத வச்சு நீங்க நம்மள ஜட்ஜ்மென்ட் பண்ணாதீங்க. அது வேற மாதிரி, நான் வேற மாதிரி.
உண்மையிலேயே வர சொன்னாங்களா? சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க? சத்தியமாக வர சொல்லிட்டாங்க சார். அண்ணா அடி அடி. சொப்பனம் கண்டேன்.